press run as administrator. Okay, see here already we are execute Apache module and then MySQL module also, so you don't alter anything. So just here I press quit because already executed. Okay, so இப்போ நமக்கு execute ஆயிட்டு இருக்குது அப்படின்றது எப்படி சார் நம்ம find out பண்றோம் அப்படின்னா just a simple how to find out already worked or not. Now I am entering here itself. Here I type it local host /php my admin and then / just press enter. Okay, already Apache and MySQL modules are started, then this web page appear, else this web page disappear. அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு Apache and MySQL மாடல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த PHP MyAdmin web page கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு அந்த Apache and MySQL modules are not started, then this page is not displayed. இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் அவங்க சொல்ல வர்றது. ஓகே சரி சார், now we are entering into this web page and then currently this web control panel found in standalone computer, it means PC. அதாவது நம்ம வந்து ஒரு குளோபல் ஸ்பேஸ்லையோ இல்லை நெட்வொர்க் பிளேஸ்லையோ எதுலையுமே இந்த டேட்டா பேஸஸை நம்ம ஸ்டோர் பண்ணல, அதாவது வெப் கண்ட்ரோல் பேனலையும் ஸ்டோர் பண்ணல, டேட்டா பேஸையும் ஸ்டோர் பண்ணல. ஸோ வி ஆர் ஸ்டோர்ட் எவ்ரி திங் அண்டர் ஆன் த பிசி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தட் பர்சனல் கம்ப்யூட்டர் IP address name is 127.0.0.1. Personal computer IP address without internet. Are you clear? Personal computer IP address without internet is 127.0.0.1. Personal computer name always localhost without internet. ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் இல்லாத போது நம்ம ஐபி அட்ரஸ் எப்போவுமே நியூமெரிக்கில் இருக்கும். இந்த நியூமெரிக்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் நாட் கனெக்ட் இன்டர்நெட், தென் ஐபி அட்ரஸ் ஆல்வேஸ் 127.0.0.1. எப்போவுமே நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாத போது நம்மளோட ஐபி அட்ரஸ், அதாவது நம்ம எல்லாரோட, அதாவது வேர்ல்ட் லெவல் த லோக்கல் சிஸ்டம், ஐ மீன் பர்சனல் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் இஸ் 127.0.0.1. அதே இது எனக்கு பர்சனல் கம்ப்யூட்டரோட நேம் என்னவா இருக்கும் அப்படின்னீங்கன்னா டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் தான். இன்கேஸ் ஐ எம் நாட் கனெக்ட் வித் இன்டர்நெட், தென் த பர்சனல் கம்ப்யூட்டர் நேம் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு இட்ஸ் அ டிஃபால்ட். நவ் ஐ வாண்ட் ட்ரை டு என்ட்ரிங் இன் மை டேட்டாபேஸ். மை டேட்டாபேஸ் நேம் இஸ் ஆல்சோ மை டிபிஎஸ். நான் இப்போ வந்து நம்மளோட டேட்டாபேஸ்க்குள்ளார என்ட்ரு ஆக போகிறேன். நம்மளோட டேட்டாபேஸ் நேம் என்ன? மை டிபிஎஸ். ஓகே, இந்த மை டிபிஎஸ் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணுறேன். நவ் த டேட்டாபேஸ் இஸ் ஓப்பன்டு. இஃப் யூ வாண்ட் க்ளோஸ், தென் ஹியர் ப்ரெஸ். நவ் டேட்டாபேஸ் இஸ் க்ளோஸ்டு. எகெயின் ஹியர் ப்ரெஸ். நவ் டேட்டாபேஸ் இஸ் ஓப்பன்டு. நவ் ஹியர் hyperlink appear. You please carefully watch it out. You please carefully watch it out. This is too important. Which one then? Collation and character set. Here character set is not found. Collation only found. Latin. When you are mentioned, collation is Latin 1 dot Swedish underscore CI. Latin 1 underscore Swedish underscore CI. This collation indicate this table eligible for support cryptograph. In the table cryptograph technique support பண்ணோம். நம்ம வந்து சார் மேனுவலி சார் மவுஸ் வைஸ் இஸ் இட் பாசிபிள் டு delete the table? Yes, you can do. இப்போ நீங்கள் வந்து இங்கே delete பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கேயும் delete பண்ணிக்கலாம். Or you can delete by SQL statement. SQL statements மூலியமாகவும் உங்களால் delete பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலிமா எப்படி சார் டெலீட் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, நம்ம ட்ராப் டேபிள் நேம் இஸ் எக்ஸாம் ரிசல்ட்.
before here you should mention if exist irundal, drop table if exist exam result nu or table irundha adha delete pannidum. In case exam result table is not found, then skip it, this statement, skip this statement, but don't raise error rise panna kudadu. Can raise warning when table is already not found. Then table ஏற்கனவே இல்லைன்னா you please raise warning, don't raise error. In case table is found, then erase the table. ஏற்கனவே டேபிள் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ண, இல்லைன்னா வார்னிங் ரைஸ் பண்ண. ஆனால் எது ரைஸ் பண்ணக்கூடாது, எரர் ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, here I type the statement. The statement helps for erase a table. Okay, I press go button and then okay. See here, this is the output. Now here I want try to check it out, database has exam result table or not. இப்போ நான் செக் பண்ணணும்னு லைக் பண்ணுறேன். என்னன்னா எனக்கு database has exam result table or not. டேட்டாபேஸ்க்குள்ளார எக்ஸாம் ரிசல்ட்னு ஒரு டேபிள் இருக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு நான் லைக் பண்ணுறேன். ஓகேவா, சீக்கிரம் ஹியர் நாட் ஃபவுண்ட் எக்ஸாம் ரிசல்ட் டேபிள். எக்ஸாம் ரிசல்ட்னு ஒரு டேபிளே இல்லை. ஸோ again I want entering into SQL pan and then type it for everything. Already I told to you, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறாங்க, delimiter semicolon. Delimiter semicolon indicate the following statement category is SQL. இப்போ delimiter semicolon கொடுத்துட்டீங்கன்னா பின் வரும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன கேட்டகரியா, SQL கேட்டகரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. சரி, இங்கே வந்துட்டு நான் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருந்தேன்னா ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேட்டகரி இஸ் PLSQL. இன்கேஸ் நான் செமிகோலன் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேட்டகரி இஸ் ஆல்சோ SQL. Okay, good. Now I want try to make one table. Okay, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, here I want try to one table. That table name is called as exam result. The statement make a table when already table is not exist. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம் ரிசல்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போதும். எந்த ஸ்டேட்மெண்ட்டை, கிரியேட் டேபிள் SQL ஸ்டேட்மெண்ட், மேக் ஒன் டேபிள், தட் டேபிள் நேம் இஸ் கால்ட் அஸ் எக்ஸாம் ரிசல்ட். ஓகே, குட். வாட் ஆர் த ஃபீல்ட்ஸ் ஆர் அவைலபிள்? ரோல் நம்பர், நேம், மார்க் 1, மார்க் 2. ஓகே, and then total, average, result, and then for what, one criteria, integrity constraint, அதாவது internal condition. என்ன, ரோல் நம்பரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், roll number has one primary key constraint. R&O field has one constraint. That constraint category is primary key. R&Oன்ற ஒரு ஃபீல்டில் ஒரு கண்டிஷன் அலாட் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் என்னென்னா primary key. Primary key integrate